தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு முன்பாக திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி அவர்களுக்கு கை அசைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பக்ருதீன், வணக்கம். கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? திரளாக திமுகவினர் அங்கு காவல் நிலையத்திற்கு முன்பாக திரண்டிருக்கிறார்கள், விவரம் என்ன? தனலட்சுமி, குறிப்பாக தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய, அதாவது இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இன்று காலை சென்னையில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த கைது மேலும் அவர்கள் நீதிமன்றத்தில் நாடிய போது, திமுக தரப்பில் நீதிமன்றத்தில் நாடிய போது அவர் காலை 11 மணி வரை கைது செய்ய வாய்ப்பில்லை என்று தகவல் இருந்தது. அதன் பிறகு காவல்துறையினர் சென்னையில் இருந்து அவரை கைது செய்து அழைத்து வந்ததை நாம் பார்த்தோம். குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதமிட்டதில், நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து விசாரணைக்காக மட்டுமே அழைத்து செல்கிறோம் என்ற ஒரு தகவலை தெரிவித்ததன் பேரில் தற்போது அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு, அதாவது சென்னையிலிருந்து திருச்சி வழியாக வருகிறது. திருச்சி பால்பண்ணை, துவாக்குடி, அப்புறம் தஞ்சை வருவதற்காக அவர் வரும்போது செங்கிப்பட்டியில் அவரது தடுத்து நிறுத்தப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு காரணங்களுக்காக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்பட்டார். இன்று மாலை 6 மணிக்கு அந்த அழைத்து செல்லப்பட்ட பிறகு அங்கு 2 மணி நேரம் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றது. ஏற்கனவே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியபோது விசாரணை முடித்து நாங்கள் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிப்போம் என்று தெரிவித்துள்ளார்கள். அதன்படி செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நிறைவு பெற்று தற்போது அவர் வெளியே வந்திருக்கிறார். குறிப்பாக தஞ்சை பகுதியில் இன்று காலையில பழைய பேருந்து நிலையம் பகுதியில் திமுகவினர் அதிக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இரு தரப்பு மோதலாக அங்கு இருந்தது. தாவேகா கட்சி கொடிகளெல்லாம் எரிக்கப்பட்டு பிடுங்கி எறியப்பட்டு அங்கு ஒரு கலவர காட்சியாக இருந்தது. அங்கு வந்திருந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நிலைமையை கருதி தெற்கு காவல் நிலையத்திற்கு இன்று அழைத்து வரப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தெற்கு காவல் நிலையத்திற்கு இன்று வராமல் வழியிலேயே செங்கிப்பட்டியிலேயே இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணை நிறைவேற்று தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்த காட்சியை நான் பார்க்க முடிந்தது. தஞ்சை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அதிக அளவு இந்த பகுதியில் திரண்டதால் மீண்டும் மாலை ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. இதன் காரணமாகவே செங்கிப்பட்டி காவல் நிலையம் கொண்டு சென்றார்கள். ஆனாலும் தற்போது செங்கிப்பட்டி சுற்றி உள்ள பகுதியிலிருந்து அங்கிருந்து திமுக தொண்டர்கள் அதிகமாக வந்ததால் தற்போது மழையையும் பொருட்படுத்தாமல் அதிக அளவு கூட்டம் என்பது அந்த பகுதியிலும் சூழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கருத்து கொண்டு தற்போது விசாரணை நிறைவு பெற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அங்கு அவர்களுக்கு மாலை அணிவித்து தற்போது வரவேற்கக்கூடிய காட்சி என்பதை பார்க்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த வருகையிலிருந்து தற்போது அங்கிருந்து திருச்சி விமான நிலையம் அழைத்து செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. தற்போது நிலவரப்படி செங்கிப்பட்டியிலிருந்து திறந்தவெளியில் தற்போது அங்கிருந்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தனலட்சுமி. காவல்துறை விசாரணையில் உதயநிதி தெரிவித்த விஷயங்கள் என்ன? அது குறித்தான விவரம் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? விவரம் என்ன? இன்று காலையில் அவர் கைது செய்யப்படும் போது அவர்களுக்கு இருக்கப்பட்ட அறிவுரை என்பது எத்தனை பிரிவின் கீழ் அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விவரம் என்பது கேட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 9 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று காலையில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையே அந்த விசாரணை என்பது அமைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினுமே இந்த நிலை, அதாவது கைது செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த குற்றங்கள் இருக்கின்றதா என்று, சாராம்சம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் என திமுக தரப்பில் தொடர்ந்து வாதிடப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தரப்பு அரசியல் கட்சியினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் கைது என்பது கண்டிக்கிறது. அதே நேரத்தில் பேசுவது, இரட்டை அர்த்தத்தில் பேசுவது என்பது தவறு என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த அளவிற்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவிற்கு எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது என்று அந்த 9 பிரிவு வழக்குகளை வைத்துதான் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே நீதிமன்றத்தில் கூறியது போல், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூறியது போல், இன்று அவர் கைது செய்து
தஞ்சை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்து மீண்டும் நாங்கள் காவல் நிலைய பிணையிலேயே நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று கூறியிருந்தார்கள். அதன்படியே தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கை கருதி செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவரிடம் விசாரணை மேற்கொண்டு தற்போது விசாரணை நிறைவு பெற்று அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். தனலட்சுமி. பக்ருதீன், உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு பிறகாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நிபந்தனை ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கா? வரும் என்ன? தற்போது இந்த பகுதியில் அதிக அளவு கூட்டம் இருப்பதால் இந்த பகுதியில் தற்போது அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குழுவும் அங்குதான் இருக்கிறார்கள். மேலும் செய்தியாளர் சந்திப்பு என்பது இன்னும் சிறிது நேரத்தில் இருக்கிறது. செங்கிப்பட்டு பகுதியில் அதிக கூட்டம் இருப்பதால் திருச்சி விமான நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளரை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கறிஞர் குழுவும் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது, அவர் என்ன மாதிரி விஷயங்கள் பதில் அளித்திருக்கிறார் என்ற விவரம் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பு அதிக அளவு கூட்டம் திரண்டிருக்கிறது. தற்போது மழையை பொருட்படுத்தாமல் அதிக அளவு திமுக தொண்டர்கள் கூட்டம் அந்த இடத்தில் திரளுவதால் தற்போது விசாரணை என்பது விரைவாக முடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று மாலை அவர் செல்லவாக இருந்தது, விமானம் மூலம் சென்னை செல்வாக இருந்தது. ஆனால் தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து இரவு 9:40க்கு ஒரு விமானம் இருக்கிறது. அந்த விமானத்தில் அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நீதிமன்றம் உத்தரவுப்படி அவர்கள் வழக்கறிஞர் கூறியதுபடி இந்த பகுதிக்கு, அதாவது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில், தஞ்சை காவல் நிலையத்தில் வர வேண்டியவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் சென்று அங்கு விசாரணை ஆஜராகி தற்போது அங்கிருந்து புறப்படும் காட்சியை பார்க்க முடிகிறது. தனலட்சுமி.